வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ டிஜிட் நம்பர். இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அண்டு பார்ட் 2ல் நாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாக ட்ரிக் 1 அண்டு ட்ரிக் 2 பற்றி நாம் ப்ரீஃபாக சொல்லியிருப்போம். அந்த ட்ரிக் 1 அண்ட் ட்ரிக் 2ல் எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக எப்படி 2 டிஜிட் நம்பரை சால்வ் பண்ண ஈஸியாக வித்தின் 5 செகண்டில் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இங்கே கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னோவேட்டிவாக ஒரு ஸ்கொயர் வேல்யூவை அந்த ட்ரிக் 1 அண்ட் ட்ரிக் 2வை யூஸ் பண்ணி சில ஸ்கொயர் வேல்யூ நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு நம்ம அங்கே நான் கொடுத்துருப்பேன். என்னென்ன வேல்யூ இந்த கண்டிஷன் அந்த ட்ரிக் 1 அண்ட் ட்ரிக் 2 கண்டிஷனை யூஸ் பண்ணி சில ஸ்கொயர் வேல்யூஸை நான் அங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அதை பற்றி இப்போது நம்ம இந்த வீடியோலையே அதை பற்றியான ஸ்மால் ரீகேப் பார்ப்போம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிக் 1 அண்ட் ட்ரிக் 2ல் கண்டிஷன் நம்பர் 1, ட்ரிக் 1ல் கண்டிஷன் நம்பர் 1ல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சம் ஆஃப் த லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி 10 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட் ஷுட் பி சேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதை பற்றி அதில் இந்த கண்டிஷனில் ஸ்மால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த 2 கண்டிஷன்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு நாம் இன்றைக்கி மெயின் டாப்பிக்கான ட்ரிக் 3 அண்டு ட்ரிக் 4 பற்றி நாம் பார்ப்போம். இப்போது ட்ரிக் 1க்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போது நாம் 68 நம்ம எடுத்துக்கிறோம் அண்டு 62வை நாம் எடுத்துக்கிறோம். இந்த நம்பரையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், கண்டிஷன் நம்பர் 1 அண்ட் கண்டிஷன் நம்பர் 2வை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரிக்கு 1 நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் ட்ரிக் 1 நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி என்ன ட்ரிக்கு அப்படின்னா, இந்த கண்டிஷன் நம்பர் 1 சொன்னபடி சம் ஆஃப் த லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி 10. இந்த 8 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 வரணும். அப்படி 10 வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேஷன். அப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட்டு இந்த 2 மல்டிப்ளிகேஷன் வேல்யூலையும் மல்டிப்ளிகேஷன் 2 டிஜிட் நம்பர்லேயும் ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குல்லவா, அந்த 2 நம்பர் சேமாக இருக்கணும். ஓகேவா? இப்போது 6 சேமாக இருக்குது. இப்போது இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். ட்ரிக் 1க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த 8ம் இந்த 2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், 16 வருமா? ஒரு 2 டிஜிட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட வேல்யூ 2 3 4 டிஜிட்டு வரும். ஓகேவா? இப்போது இந்த 8 அண்டு 2வை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். அதை இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்டை ஃபில் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரை ஃபில் பண்ணிடுங்க. இப்போது இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 ஆர் இந்த 2 6ல் ஏதோ ஒரு 6 எடுத்துக்கோங்க. இந்த 2 6ல்
ஏதோ ஒரு 6க்கு அடுத்த நம்பர் 6க்கு இந்த 6 இருக்குல்ல, இந்த 6க்கு அடுத்த நம்பர் என்னது? 7. ஓகேவா? இப்போது இந்த 6ஐயும் 7ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 ஆர் 36, 7 6 ஆர் 42. அந்த 42வை ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் டிஜிட்டான கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் அந்த ஆன்சர் 42 16. இதுதான் இந்த இதோட வேல்யூ. ஓகேவா? இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போது ட்ரிக்கு 2க்கு வருவோமா? இந்த ட்ரிக் 2வில் எப்படி ட்ரிக் 1க்கும் நம்ம கண்டிஷன் இருந்ததோ அதே கண்டிஷன் வந்துட்டு இந்த ட்ரிக் 2க்கும் இருக்குது. ஆனால் இது என்ன அப்படின்னா அப்படியே உல்ட்டா. ஓகேவா? ட்ரிக்கு 1 வந்துட்டு எப்படி வச்சோமோ அதே அப்படியே உல்ட்டாவா. எப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு சேமாக இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு சேமாக இருக்கணும். அண்டு கண்டிஷன் 2 படி sum of the first digit should be 10. sum of the first digit should be 10 இருக்கணும். வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் லாஸ்ட் டிஜிட் should be 10. லாஸ்ட் டிஜிட் should be சேம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 26 அண்டு 86. இந்த டிஜிட்டை எடுத்துக்கோங்க. கண்டிஷன் 1 படி இந்த 6ம் சேமாக இருக்கா? இந்த 6ம் சேமாக இருக்குது. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் கண்டிஷன் படி இந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 நம்பரை நாம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? இந்த 2 நம்பரை நாம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 10 வரணும். வருதா? வருது. ஓகே, இப்போது நம்ம இந்த கண்டிஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிட்டோம். ஓகே, இப்போது இந்த 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 6 6 ஆர் 36. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு 2 டிஜிட் நம்பரை 2 டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 4 டிஜிட் வரணும். ஓகேவா? இப்போது லாஸ்ட் டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை லாஸ்ட் டிஜிட்டை இது பண்ணிக்குவாங்க, ஃபில் பண்ணிக்குவாங்க. இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 16. அண்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டு இருக்குல்ல அதோட ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 22 வருமா? அந்த 22வை ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது நம்ம ட்ரிக் 3 அண்ட் ட்ரிக் 4க்கு வருவோம். மெயின் பிக்சர் ஆஃப் திஸ் வீடியோ. மெயின் பிக்சருக்கு வந்துட்டோம். இப்போது இந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இப்பயும் சொல்கிறேன். முன்னாடி வீடியோ இப்போ நான் பார்த்தது ஜஸ்டான ரீகேப் மட்டும்தான். அந்த ரீகேப்பில் ஒரு பார்ட் தான் நான் சொல்லியிருப்பேன். அதில் இன்னும் 2 டிப்ஸ் வந்துட்டு அதில் சொல்லியிருப்பேன். ஸோ தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னொரு ஐடியா நல்லா கிடைக்கும்.
இப்போது இங்கே வருவோம், இந்த பாட்டுக்கு வரும். இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷனு? கண்டிஷன் நம்பர் 1, sum of the last digit should be 10. sum of the last digit should be 10 இருக்கணும். and first digit should be consecutive. இங்கே நீங்கள் யோசிக்கலாம், கான்சன்ட்ரேட்டிவ்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கான்சன்ட்ரேட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த எண்கள். அடுத்தடுத்த எண்கள்னால் எங்கே வரணும், எப்படி வரணும் அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணலாம். அதாவது இப்போது நாம் கான்சன்ட்ரேட்டிவ் நம்பர் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நம்ம நம்பர் தான், நியூமரிக்கல் தான். 1 2 3 4 5 6 7 இப்படி போய்கிட்டே இருக்கலாம். கன்சிடராக இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும் கான்சன்ட்ரேட்டிவாக. இல்லை அசெண்டிங் ஆர்டர் இல்லாமல் இருந்துச்சு, டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தாலும் ஓகே தான். 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி ரிவேர்ஸ்லேயும் வரலாம். அது மேட்ரு கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த எண்களாக இருக்கணும் இங்கே. ஓகேவா? இப்போது இதோட எக்ஸாம்பிள் சம்மை நாம் பார்க்கலாம் இங்கே. ஓகேவா? இப்போது இந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள் 1 இது எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்களேன். இப்போது 19 and 21 இதை எப்படி நாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு விரிவாக்கமாக பார்க்கலாம். இப்போது 19 and 21 இதை நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த லாஸ்ட்டு டிஜிட்டை வந்துட்டு கூட்டணும் அப்படின்னா 10 வரணும். அப்படி 10 வருதா? 9 + 1 10 வருது. ஓகேப்பா. இப்போது அடுத்து கண்டிஷன் நம்பர் 2 படி வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் ஷுட் பி கான்சிக்யூட்டிவ், அடுத்தடுத்து எண்களாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 2 இருக்கா? ஓகே, இருக்குது. இப்போது இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது இதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்ன ரூல்ஸு அப்படின்னா, இந்த 2 டிஜிட் நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 நம்பரில் எது ஹையஸ்ட்டு வேல்யூ, எப்படி எது ஹையஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு நாம் இங்கே பார்க்கணும். எது ஹையஸ்ட் வேல்யூ? 19 21 21. அப்படி இந்த 21 முழுசாக அப்படியே எடுத்துக்காமல் அதை நாம் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? அது எப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, இந்த வேல்யூவை 20 and 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ இதை கூட்டினா 21 வருமா? ஓகே. இப்போது இந்த 20-ஐ என்ன பண்ணணும் அப்படின்னா, 20 and 1 எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 20 ஸ்கொயர் and 1 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 20 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 400. 400-ஆ? ஓகே, 400. அடுத்து இந்த 1ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 1ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 1. ஓகே. இப்போது இந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ நமக்கு? 399. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஒரு ஐடியா கிடச்சிருச்சா உங்களுக்கு? பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போது 63 and 57 எடுத்துக்கோங்களேன்.
இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்னதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் எடுக்கும். ப்ராக்டிஸ் பண்ண அவ்வளோதானா இது வந்துட்டு இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி வித்தின் ஃபியூ செகண்டில் உங்களால் வந்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு போட முடியும். ஓகேவா? எடுத்துட்டிங்களா? சால்வ் பண்ணியாச்சா? ஓகே. இப்போது இந்த 57 அண்டு 63 எது ஹையஸ்ட் நம்பர்? 63 தான் 63 தான் ஹையஸ்ட் நம்பர். இந்த 63 என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை 60 அப்புறம் 3 அப்படின்னு பிரித்து எழுதிக்கோங்க. பிரித்து எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 60ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 3600. நமக்கு மோஸ்ட்லி இந்த 10 டிஜிட் முடிகிற நம்பரை வந்துட்டு ஸ்கொயர் வேல்யூ நமக்கு ஈஸியாக கிடைக்கும். கரெக்டாக? நமக்கு ஐடியா டக்குன்னு நம்மளால் போட முடியாது. இதுவே நம்ம வேறு ஏதாவது நம்பரில் 1 to 9 இருக்கிற நம்பரை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுற பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் 10 டிஜிட் நம்பர் 5 டிஜிட் நம்பரில் முடிகிறத நம்பரை நாம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக வரும். அதை பேஸ் பண்ணி தான் இதை நாம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 60 தானே, 6 6 36 கூட 2 0, ஏன்னா டபுள் டிஜிட்டில் ஒரு நாள் டபுள் ஜீரோ சேர்த்திக்கிறோம். ஓகேவா? அண்டு 3 3s 9. ஓகேப்பா, பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 3591. மைனஸ் பண்ணி பாருங்கள், வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஆன்சர் 3591. இதுக்கு உங்களுக்கு இந்த மைனஸ் பண்ணுறத வந்துட்டு சீக்கிரமும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த ஐடியா கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தது அப்படின்னா உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போது இது இன்னும் செம்ம உங்களுக்கு சால்வ் பண்ண இன்னும் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது என்னென்ன சம்மன்னு பார்ப்போமா? இன்னொரு சம்ம 82 78. கொஞ்சம் ஹையஸ்ட் நம்பராகவே எடுத்துக்குவோமே, சின்ன சின்ன நம்பராக எடுக்காமல் பெரிய நம்பராகவே எடுத்துக்கும். அப்படி தான் இந்த 82 அண்டு 78. இந்த 82 அண்டு 78 இதில் எது ஹையஸ்ட்டு? 82 தான் ஹையஸ்ட்டு. அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 80 அண்டு 2 ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இந்த 80 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 8 8s 64. 6400 மைனஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4. இப்போது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 போக 6 6 3 96. கரெக்ட். ஓகே, 3696. இதுதான் வந்துட்டு அந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது ட்ரிக்கு 4க்கு நம்ம வருவோம். ட்ரிக் 4 நமக்கு என்னது? இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டபுள் டிஜிட் நம்பரை
எனி டபுள் டிஜிட் நம்பரை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு அந்த கண்டிஷன் இருக்கணும், இந்த கண்டிஷன் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எனி 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்துட்டு சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டிஜிட்டை கூட்டினா 10 வரணும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் இதை விட உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு ட்ரிக்கு. 4 தான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். ஆனால் என்ன, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது போக போக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்படி என்ன ட்ரிக்கு அப்படின்னா, நாம் இந்த வேலையை எடுத்துக்குவோமே. இப்போது இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 12 and 23 எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு டிஜிட்டு 2 டிஜிட் நம்பரை 2 டிஜிட்டால் இது பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டியது 4 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போது இதுக்கு மட்டும் 3 ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? அப்படி என்ன 3 ஸ்டெப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போது இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கிது நமக்கு? 3 2s are 6. அதை லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. இதுவே நாம் இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது நமக்கு டபுள் டிஜிட் வேல்யூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுவே நம்ம ஏதாவது டபுள் டிஜிட் நம்பரை இதுவே 2 into 6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு வர வேண்டியது 12 வருமா? அந்த 12 நீங்கள் அப்படியே எழுதக்கூடாது. இந்த லாஸ்ட்டு 2 மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இந்த 1 கேரி ஓவனை வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். அடுத்து அந்த மாதிரி சம் வரதை பற்றி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இதுக்கு வருவோம். இப்போ வந்துட்டு 3 2s are 6. ஓகேவா? வச்சுக்கிறோம். இப்போது ஸ்டெப்பு 2 என்ன அப்படின்னா, ஸ்டெப்பு 2 வந்துட்டு இது வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. எப்படி? இந்த 2 எப்படி இந்த 2வும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 into 2 equal to 4 வருமா? வரும். ஓகே, 4. இப்போது இந்த 3யும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 3 வருமா? 3. ஓகே, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7 வருமா? வரும். அதைய நாம் இங்கே எழுதுங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி எழுதுங்க 7. ஓகேவா? எழுதிக்கிட்டோம். இப்போது ஸ்டெப்பு 3. அந்த ஸ்டெப்பு 3 என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் 1 and 2 இருக்கா, இந்த 1 and 2வையை மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டில் எழுதிடுங்க. இப்போது இதுதான் ஆன்சர்.
4 டிஜிட்டு தான் வரணும். ஆனால் நமக்கு இங்கே 3 டிஜிட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி 0 போட்டாலும் ஒன்றும் இல்லை, 0 வேல்யூ தான். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். இது சிம்பிளான சம்மு. இதோட உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை உங்களுக்கு சொன்னால் புரியும் நினைக்கிறேன். இது வந்துட்டு பேசிக், ஓகேவா? சின்ன சம்மாக இருக்குது. சரி, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பார்ப்போமே, கொஞ்சம் பெரிய நம்பர் வர மாதிரி பார்ப்போமே. இப்போது 32 அண்டு 46 எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டு நான் சொன்னபடி இப்போது இந்த 2வையும் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன், ஓகேவா? பண்ணுறோம். பண்ணிவிட்டு நமக்கு வர ஆன்சர் வந்துட்டு 12 வரும். 12 வருமா? இந்த 12 அப்படியே வச்சுக்காதீங்க, லாஸ்ட்டு டிஜிட் மட்டும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் போடுங்க. போட்டால் இப்போது இந்த 2 பேருமா, ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும். அந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க, கேரி ஓவன் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2 அண்டு 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, 8 வருமா? அது இங்கே எழுதிக்கோங்க, 8. இப்போது அடுத்து இந்த 6, இந்த 6ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3s are 18, 18. இதை ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணால் நமக்கு வர வேண்டிய ஆன்சர் என்னது? 26, ஓகேவா? இந்த 26 நம்ம ஒரு 26 என்றைக்குமே ஒரு நம்பர் கேரி ஓவனில் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதை நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே கேரி ஓவன் ஆல்ரெடி 1 இருக்குது, அதை இந்த 26ஓட ப்ளஸ் பண்ணுங்க. பண்ணால் 27 வரும், ஓகேவா? வருதா? இந்த 27ஐ அப்படியே நம்ம எழுதக்கூடாது, அதை கேரி ஓவன் வச்சுக்கணும். 7ஐ மட்டும் முன்னாடி இங்கே எழுதிட்டு ரிமைனிங் இந்த 2வை கேரி ஓவன் வச்சுக்கோங்க. இப்போது மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிடலாமா? ரிமைனிங் இப்போ நமக்கு 2 மட்டும் இருக்குது, ஓகே. இப்போது இந்த 4ஐயும் இந்த 3ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்னது? 4 3s are 12, 4 3s are 12. எந்தது? இந்த 4ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12. இந்த 12 இது கூட எனக்கு கேரி ஓவனில் வச்சுருக்கோம், இது கூட இது பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 14 வருமா? அந்த 14ஐ இங்கே எழுதிக்கோங்க. புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொருக்கா கூட சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு இந்த 6ஐயும் 6 அண்டு 2ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு 12 வருமா? லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி கேரி ஓவன் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை இப்போ ஸ்டெப்பு 2 வந்துட்டு மல்டிப்ளிகேஷன், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டெப்பு 1 லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது, ஓகேவா? ஸ்டெப்பு 2 வந்துட்டு என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஓகேவா? இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு 4 2s are 8, 8 எழுதுங்க. அண்டு இந்த 3 அண்டு 6 மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் 18 வரும். வந்தது அப்படின்னா ரெண்டையும் 26 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 26ஐ இந்த 1ஓட ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 27 வரும். அந்த 27ஐ லாஸ்ட்டு 7ஐ மட்டும்
மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் 2வை கேரி ஓவனாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த 4 ரிமைனிங் ஃபஸ்ட்டு டிஜிட் 4 and 3 அது என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12. ஓகே, இப்போது ப்ளஸ் பண்ணோம்னா 14. என்னடா இவ்வளோ இதாக இருக்கே, இது பண்ணுறதுக்கு நான் நார்மலாக பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும் காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஆனால் அங்கே வந்துட்டு இங்கே வித்தின் அண்ட் ஃபியூ செகண்டில் நம்ம இதை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மெத்தடில் போகலாம். இது நீங்கள் பழைய மாதிரி நார்மல் மெத்தடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் கன்சியூம் வந்துட்டு லேட் ஆகும். நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, இப்போது இதிலே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நானே இன்னொரு சம்மு கொடுக்குறேன். இதை விட இன்னும் ஹை நம்பர், இதை விட இன்னும் பெரிய நம்பரை நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 87 and 98. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு 2 டிஜிட்டு நம்பர் வந்துட்டு நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். 8 7s are 56. 6 வச்சுக்கோங்க, ரிமைனிங் 5 கேரி ஓவன் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா 8 8s are 64. அடுத்து 9 into 7, 9 7s are 63. இதை இப்போது ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணால் 127 வருமா? வரும். ஓகே, இந்த 127 இந்த 5ஓட ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 132 வருமா? ஆமாம், 132 வரும். இந்த 132ல் 2 மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் 13 அப்படியே கேரி ஓவன் வச்சுக்கோங்க. 13 கேரி ஓவன் வச்சுக்கோங்க. இப்போது 9 into 8, 9 8s are 72. 9 8s are 72. ஓகேவா? இப்போது இதை ப்ளஸ் பண்ணுங்க. 5 and 8. ஓகே, இப்போது இதுதான் நமக்கு ஆன்சர். இது நமக்கு ஆன்சர் 8 5 and 26. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்ண வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, and thank you so much for watching this video. நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நான் போடுற வீடியோவை உங்களுக்கு உடனடியாக உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அதை பார்த்து உங்களோட ட்ரிக்கை வந்துட்டு வளர்த்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.